ஹாய் அன்பு உள்ளங்களே, நாங்கள் லீவில் பாதாள செம்புருகன் கோயிலுக்கு போயிருந்தோம். பட் அன்எக்ஸ்பெக்டடாக சில விஷயம் நடந்தது. அதில் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். ஆக்சுவலாக எங்கள் சிஸ்டரோட பொண்ணுக்கு மொட்டை அடிக்கிறதுக்காக தான் நாங்கள் போயிருந்தோம். அப்போ டிரைவர் என்ன சொன்னாங்க, ரிட்டன் வர்றப்போ இந்த மாதிரி ரெட்டியாச்சத்தில் தான் அந்த கோயில் இருக்குது, நம்ம போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஓகே, டைம் இருந்தால் போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தோம். பட் எங்களோட ஒர்க் சீக்கிரம் முடிஞ்சனால மொட்டை அடித்து சீக்கிரம் முடிச்சிட்டோம். ஸோ அதனால் ரிட்டன் வரப்போ டைம் இருந்தது. ஸோ நாங்கள் போன உடனே ஒரு சிவனும் முருகனும் ஒன்றா இருக்கிற சிலையை நாங்கள் ஃபஸ்ட் டைம் அங்கே பார்த்தோம். நெக்ஸ்ட்டு பெரிய ஒரு சங்கிலி கருப்பு சாமின்னு சொல்லிட்டு ரொம்ப ஹைட்டாக 15 அடி உயரம்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதை பற்றி நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணி பார்த்தாலே அந்த கோயிலை பற்றி நிறைய போட்டிருந்தாங்க. அதெல்லாம் நாங்கள் அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ அந்த கருப்பு சாமி பார்க்கவே ரொம்ப ஒரு காவல் தெய்வம்னா எப்படி இருக்கும்னு நீங்களே பார்த்துருக்கீங்களா? பட் காவல் தெய்வம் இவ்வளோ ஹைட்டாக நான் ஃபஸ்ட் டைம் இப்போ தான் பார்க்குறேன். அதை பார்க்கவே ஒரு மாதிரி கூஸ் பம்பு அந்த மாதிரி இருந்தது. அங்கே ஒரு பைரவரோட சிலை ஒன்று இருக்குது. அதுக்கப்புறம் அந்த காவல் தெய்வம் முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு நம்ம பாதாள செம்புருகன் அது பூமி கீழே இருக்கிற மாதிரி வச்சுருக்காங்க. நம்ம கீழே இறங்கி 16 அடி கீழே இறங்கி போகிற மாதிரி இருக்கும். அங்கே போனால் என் அப்பா முருகன் செம்பால் ஆன சிலையால் இது பண்ணியிருந்தாங்க. இங்கே ரொம்ப எப்படின்னா அங்கே ஒரு திருநீர் கொடுப்பாங்க. அது ரொம்ப பயங்கரமாக அது ஒரு வைப் இருக்கும். அது அவங்களே ரெடி பண்ணுறாங்களாம். 6 மந்த் ஆகுமா அந்த திருநீர் அவங்க ரெடி பண்ணுறதுக்கு. ஸோ அதை எங்களுக்கு கொடுத்தாங்க. அங்கே எடுத்த ஃபோட்டோலாம் நான் உங்களுக்கு இதில் ஆட் பண்ணியிருக்கேன். என் ஹஸ்பண்ட் மிலிட்ரியில் இருக்கனால அவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பரிவட்டம் கட்டுறாங்க. அதையும் அங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அங்கே சைலண்ட்டாக கண்டிப்பாக நம்ம இருக்கணும், பேசக்கூடாது, அந்த மாதிரி ஒரு இது போட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி ஆர்மியில் இருக்கவங்களுக்கு ரிட்டையர் ஆன எல்லாத்துக்கும் இந்த மாதிரி பரிவட்டம் கட்டுறதா போட்டிருக்காங்க. ஸோ அதையும் பண்ண ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அதாவது முருகன் சன்னதி முன்னாடி என் ஹஸ்பண்டுக்கு இந்த மாதிரி பரிவட்டம் கட்டி பார்க்குறப்ப எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஏன்னா இதுக்கு முந்தின நாள் நாங்கள் மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு போயிருந்தோம். நெக்ஸ்ட்டு திருப்பரங்குன்றம் போகலான்னு பிளான் பண்ணியிருந்தோம். பட் நாங்கள் போகிறப்ப நடை சாத்திட்டாங்க. ஈவினிங் 4 o'clock ஆகுன்னு சொல்லிட்டாங்க. ஸோ கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. ஸோ நெக்ஸ்ட்டு டே அன்எக்ஸ்பெக்டடாக முருகனே பார்க்குற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் அமைந்தது. ரொம்ப சந்தோஷம். என் ஹஸ்பண்டுக்கு ரொம்ப ஹாப்பி. ஏன்னா அதுக்கு பார்க்கும்போது ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ அன்றைக்கி பரிவட்டம்லாம் கட்டி அவரை பார்க்குறப்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஸோ கண்டிப்பாக எல்லோரும் இந்த செம்புமுருகன் கோயிலுக்கு போங்க. அங்கே கருங்காலி மாலை ஸ்பெஷல்னு சொல்கிறாங்க. ஸோ நிறைய விஷயம் இருக்குது. ஸோ நீங்கள் அங்கே போனீங்கன்னா தெரிஞ்சுக்கலாம். இல்லை போகிற மாதிரி இருந்தால் முன்னாடியே தெரிஞ்சுட்டு கூட நீங்கள் போங்க. இதை பற்றி நிறையா வீடியோ போட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு ஒரு வீடியோவில் பார்க்கலாம். அன்பு உள்ளங்களே, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு கண்டிப்பாக இந்த மாதிரி நாங்கள் எங்கெங்கே போகணுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு வீடியோ அப்டேட் பண்ணுறேன். ஸ்டே ஆன். பாய் அன்பு உள்ளங்களே.